ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை காமிக்கிறாங்க. அவளுக்கு அலர்ஜி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டாக்டர் தான் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. இந்த டாக்டர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஷேன் தான். நாங்கள் பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ்ன்றது அவளுக்கு வந்துடுது. ஃபுல்லாக ஃபேஸை கூட பார்க்கல, அங்கே மாஸ்க் தான் போட்டிருக்கான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு அங்கே ரொம்ப லவ் ஆக ஆரம்பிச்சிருது. அவளோட நேம் என்னன்னு சர்டிஃபிகேட் எதுவுமே ஷென் சொல்கிறா. நான் வந்து என்னோட நேம் கேட்கல, நான் உங்களோட நேம் கேட்குறேன்னு சொன்னதுமே அவள் ஸ்ரீசின்னு சொல்லிட்டுருக்கா. சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னதும், நான் மேங்கோ சாப்பிட்டேன், எனக்கு உடனே அலர்ஜி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாம் அங்கே வந்து காமிச்சதுமே, உங்களுக்கு இதில் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் எதுக்காக வந்துட்டு அதெல்லாம் போய் சாப்பிட்றீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். உங்களுக்கு நான் மெடிசன் வந்துட்டு எழுதி கொடுக்குறேன், ஸோ வந்துட்டு அது குணமாயிரும், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை விட்டுட்டு போக மனசே இல்லை. டாக்டர் நீங்கள் வந்து என்னை வீசாட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப லவ், பட் அவனுக்கு அதே மாதிரி இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ வீட்டிலுமே வந்துட்டு அவனை நினைச்சு எங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், என்னோட ஹார்ட் பீட்டை வந்து அவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்கு, இதான் ஃபர்ஸ்ட் சைட் லவ்வான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என் ஃபேஸ் எல்லாமே ஒரே பிம்பிள்ஸாக வந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கல்யாணத்தன்னைக்கு அப்புறம் நான் அசிங்கமாக போயிடுவேனேன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐஎம்ஏ கிடைச்சிருது. நான் உன்னை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவர் வந்து சூப்பராக வந்துட்டு உன்னை வந்து ரெடி பண்ணிடுவார் அழகான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயங்கரமாக அங்கே மேக்கப்லாம் போட்டுட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு எதுக்காக இவ்வளோ மேக்கப் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே கேட்குறா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கணும்ல, ஸோ ரொம்ப சூப்பராக கிளம்பி எங்கேயுமே போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க வந்து கூப்பிட்டதுமே உள்ளே போயிட்டு அவளும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டா. அவளை எந்த ஒரு பதிலுமே சொல்ல விடாமல் இவளே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டுருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. யார் வந்துட்டு பேஷண்ட் அப்படின்றத சொன்னதும் நான் தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என்னை மறந்து போயிட்டீங்களா, 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து எனக்கு ரேஷஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சேன்னு சொன்னதும் எனக்கு பேஷண்ட்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா, 1000 பேர் வருவாங்கன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வந்துடுது. இப்படி வந்துட்டு அசிங்கப்பட்டு இருக்காளேன்னு மெடிசன் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டு அவள் போனா, இவ போகாமல் அங்கே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறா. திரும்ப அவன்ட்டு வீச்சட் ஆட் பண்ணி தான் கேட்டுட்டு இருக்கா போல. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துட்டு நில்லுங்கன்னு சொல்லும் போது இவ ரொம்ப ஹாப்பியாயிடுச்சேக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்களோட இந்த ஐ ஷேடை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லும் போது தான் தெரியுது அவள் கண்ணில் வந்துட்டு மேக்கப் போட்ட பொருள் அங்கே விழுந்திருக்குன்னு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவ்வளோதான் வந்துட்டு ரொம்ப சிரிப்பாக ஆரம்பிச்சிருது. கடவுளை இப்படி அசிங்கமாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டு அங்கே போயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் உனக்கு தேவையா, எதுக்கு தான் நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன், அவனை பார்த்ததுமே எனக்கு லவ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அவனோட ஃபேஸே வந்துட்டு பாதி இன்னும் நீ பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள அவன் மேலே உனக்கு லவ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயே நீ என்ன பண்ணுறது, அது வந்து அவனை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறா. அவங்க ஒரு பாட்டி போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு மயக்கமாயிருது. நம்ம ஹீரோயின் வேமா போய் பிடிக்க போகும்போது நம்ம ஹீரோவுமே வந்து அங்கே அவங்கள பிடிச்சி விடுறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோட ஃபேஸை ஃபுல்லாக பார்த்ததுமே சும்மாவே வந்துட்டு சுற்றிட்டு இருப்பா ஹீரோ மேலே. அவ்வளோதான் அப்படியே மயங்கியே போயிடுறா அவனோட அழகை பார்த்து. இனிமே அங்கே நம்ம ஹீரோட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னோட வீசாட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுறீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஹீரோக்கு வந்துட்டு என்ன இவ தொல்லை பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே திரும்ப எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருச்சுப்பா, அந்த ஆளை வந்துட்டு ஆனால் மாஸ்க் இல்லாமல் பார்த்தேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்துட்டு அழகாக இருந்தார் தெரியுமா, நான் திரும்ப சேட்டில் வந்துட்டு ஆட் பண்ண கேட்டேன், அவர் வந்து முடியாதுட்டாருன்னு சொன்னதும் எதுக்காக நீ இப்படி போய் சுற்றிட்டு இருக்கன்னு சொன்னதுமே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தான் லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லூஸ் மாதிரியே உளறிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு டான்ஸர் போல் அவங்க ஸ்டூடெண்ட் ஜின்க்கு வந்துட்டு அங்கே டீச்சிங் பண்ணிட்டுருக்கா. அவள் டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவுமே அங்கே நின்று பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு நீங்கள் என்னோட அங்கிளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியாது, வேறு ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அது ஒரு டாக்டர் அப்படின்றத சொன்னதுமே என்னோட அங்கிளுமே டாக்டர் தான், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆனால் அவள் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் நின்றுட்டு இருக்கான். நான் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிருது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்டோட அங்கிளா இவருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் தான் இவரோட அங்கிளா, சரி ஓகே நீங்கள் வந்து என்னை வீசாட்டில் அனுப்பி வச்சுருங்க, இவளோட பியூட்டிஃபுல்லான டான்ஸ் வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்துட்டு அனுப்பிடுறேன்னு சொன்னதும் அப்போ அந்த குட்டி பொண்ணுமே நீங்களுமே வந்துட்டு எடுத்துக்கோங்க அங்கிள் நம்பர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு அவளோட அந்த வீசாட்டில் வந்து அவன் ஆட் பண்ண வேண்டியதாகிருது. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது.
வீட்டுக்கு போயிட்டு ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மெசேஜ் எல்லாம் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதை படித்து பார்க்குறான். பட் அதுக்கு எதுவும் ரிப்ளை அனுப்ப மாட்டான். அப்போ உங்கள் டாக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு என்ன வந்து உன்னோட லைஃப்லையும் யாரோ வந்துட்டாங்க போலயேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டான். அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டர் வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு ரொம்ப ஏஜ் கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு, நீ யாரையாச்சும் மேரேஜ் பண்ண வேண்டாமா, ஜின்னோட டீச்சருமே ரொம்ப பார்க்க பியூட்டியாக இருப்பாங்களா, நீ பேசாமல் அந்த பொண்ணை வந்து ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அங்கே ஹீரோயின் டான்ஸ் ஆனது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஹீரோ எனக்கு அவங்க மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே அப்புறம் எந்த பொண்ணுமே உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் ஏதோ வந்து மீட்டிங் போகிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன், ஸோ வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு நானுமே உங்கள் கூட வரலாமா, என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த மீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியுமா, நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பாரு அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதை பார்த்தா அது வந்து கப்புள்ஸ்க்கான அந்த வந்துட்டு ஒரு மீட்டிங் போல். அதெல்லாம் அங்கே வந்து அவள் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிடுது. ஐயோ கடவுளே எனக்கு ரொம்பவே அவமானமாக போச்சேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவளோட இந்த க்யூட்டான பிஹேவியர்லாம் பார்த்துட்டு ஹீரோங்க வந்துட்டு ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு அவங்க டீச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நான் வந்து குக்கீஸ் வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அந்த ஜீனி இந்த குக்கீஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்குறீங்களான்னு சொன்னதும் அவள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறா. இன்னும் வந்துட்டு என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது வந்துட்டு சின்னதாக கடிச்சிக்கோங்கன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் வேணும்னே அங்கே ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே அங்கே சாப்பிட்டதுமே அந்த பொண்ணு பாட்டு அங்கே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னோட எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மா தாயே நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், உனக்கு வந்துட்டு வேணாலும் நான் வந்து வாங்கி தந்துடுறேன் அழுகாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் இந்த டீச்சர் வந்து என்னோட எல்லா சாப்பாடையுமே பிடிங்கி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்றத சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு என்ன இதெல்லாம்ன்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களேன்னு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சரி ஓகே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அவளை ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ணேன், இவளுக்கு என்ன வேணுமோ அதை நானே வாங்கி கொடுத்துறேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் கூட்டிகிட்டு போய் இவளை வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு அந்த பொண்ணு சொன்னதும் சரி ஓகே நம்ம இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினோட மனசில் என்னோட ஹஸ்பண்ட் பேபி இவங்களோட சேர்ந்து எப்படி வந்த ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரியே எனக்குமே இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கூசுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவன் நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் போல் என்ன இது உன்னோட ஹஸ்பண்டா, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, உன்னோட பாஸ்ட்டை பற்றி அவருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவர் ஒன்றும் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ பாய் ஃப்ரெண்டாக இருக்கும், நீ அப்போ அவரை பற்றி வந்து எல்லா உண்மையிலேயும் சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் எதுக்கு பேசிகிட்டு இருக்கா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க வந்துட்டு ஹீரோயின் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் நானே பேமெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ண போகிறா. பட் அங்கே பே ஆக மாட்டுது. என்னோட ஃப்ரெண்டோட நம்பரை வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னபோது நீ ஃபஸ்ட் அந்த வேலையை முடியும் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் மனசில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுற தானே என்னை வந்துட்டு அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அங்கே டக்குன்னு திரும்பும்போது ஹீரோயின் போய் அவன் மேலே இடிச்சு விழா. அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ கையை காமிச்சதுமே இவ கையை தான் கேட்குறான்னு சொல்லிட்டு அங்கே கையை கொடுத்ததும் நான் உன் கையை கொடுக்க சொல்லலை அந்த பேக்கை கொடு, நான் உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் கடவுளே நான் எப்போ பார்த்தாலும் எதுக்காக இப்படி நோஸ் கட் வாங்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அங்கே வந்து வீட்டில் ட்ராப் பண்ணதுமே அவள் ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நான் வந்து உண்மையிலே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. நேரடியாகவே அவங்க ப்ரப்போஸ் பண்ணிடுறா. நீங்கள் வந்துட்டு டீச்சர்ன்ற வாசி உங்கள் மேலே எனக்கு வந்து நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது, பட் ஆனால் உங்கள் மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ்ன்றது மேலே நம்பிக்கை இருக்கா, அதே மாதிரி லவ் தான் உங்கள் மேலே எனக்கு வந்துருச்சுன்னு அவள் சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை, நீங்கள் வந்து என் மேலே வந்து தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை எப்படி வந்துட்டு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா தானே வந்து எல்லாமே வந்து தெரியும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் என்னால் வந்து முடிஞ்ச லெவலுக்கு நான் வந்து உங்களை ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன், கிவ் அப்லாம் பண்ண மாட்டேன், உங்களை இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி சுற்றுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு போனதுமே நம்ம ஹீரோக்குமே இவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே ரிப்போர்ட்ஸ் வந்துடுது. நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு இவ
என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கா, வேற யாரையும் வந்து ப்ரெக்னென்ட் வேற ஆகிக்கிட்டு இப்போ லவ் பண்ணுறேன்னு வேற சுற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ இப்போ என்ன பண்ண போற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே தான் மேரேஜ் நடக்க போதே, ஸோ இந்த பேபியை நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, நானுமே இந்த பேபிக்கு வந்துட்டு ஒரு மதர் மாதிரி தானே, 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக பேபியை வளர்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவை தான் அங்கே போய் தேடிட்டு இருக்கா எப்படியாச்சும் அவனை பார்க்கணுன்னு. அப்போ அவளுக்கு அங்கே மெசேஜ் லூன்ற பையன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். அவனுமே ஒரு டாக்டர் தான் போல. நம்ம ஹீரோயின் திரும்ப எனக்கு தேவையில்லாமல் நீ மெசேஜ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனையுமே கட் பண்ணி விட்டுறா. இந்த லூவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போகிறான். நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் போல அவன் வந்துட்டு இப்போ தான் வந்து எல்லாத்தையுமே கற்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுமே நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்ட அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதோ இவளோட மனசில் இவ என்ன நினச்சிட்டு இருக்கா, இவ ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு, யார் இவங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அந்த பேச்சு அப்படியே இங்கே வந்து முடிச்சு வச்சுடுறா. நம்ம ஹீரோயின் நீ இப்போ கிளம்பலாம் எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறா. அவங்க போயிட்டு இருக்கும் போதே கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு அங்கே கழுத்தில் அடிவேறப்பட்டுது. அப்போ அந்த பர்சன் வந்து இங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான், ஒன்னால தான் எனக்கு வந்துட்டு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த உண்மையிலேயே அந்த ஆள் தான் வந்து ட்ரக்கை வந்து இடிச்சு நம்ம ஹீரோயின் காரை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே ரொம்ப சண்டை பெருசாகுமே. நம்ம ஹீரோங்க வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க, பண்ண தப்பு நீ அவன் மேலே வந்துட்டு பழைய போட்டுட்ருக்கியா, கண்டிப்பாக போலீஸை பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அந்த பர்சனுமே பயந்துட்டு பேசாமல் அங்கே வந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு கழுத்து ரொம்ப பெயின் ஆனதுமே உனக்கு கழுத்தில் இன்ஜுரியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு நீ டாக்டர்கிட்ட காமிக்கணும், இல்லைன்னா ப்ராப்ளம் பெருசாயிருன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவனோட மனசில் இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ப்ரெக்னென்ட் லேடி வந்துட்டு இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்களா, பார்த்து வந்து இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹாஸ்பிட்டல்லையுமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான், உன்னோட உடம்பை நீ தான் பார்த்துக்கணும், உன்னோட பேபிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. என்னது பேபி அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகுறா. சும்மா நடிக்காத, நீ எனக்கு ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அடப்பாவி நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, அது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் அவளை தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட பேபிக்கு அப்பா நீ தான் ஆவ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அவன் தள்ளி உட்காந்துக்கிறான். ப்ளீஸ் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு தண்ணி கொண்டு வர சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து துடைக்கிறவங்க வந்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நீ எல்லாம் வந்து என்ன ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு வந்து எதுவும் பேச முடியல, பேசாமல் வந்துட்டு அவன் அந்த தண்ணியெலாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா இவன் ரொம்ப சூப்பராக சர்வ் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் அங்கே நர்ஸ் வந்து உங்களோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்ட அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்த்ததுமே நீ எங்கே போயிட்டுருக்க, நான் தான் இருக்கேன், இல்லை பயப்படாத அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கழுத்தெல்லாம் வந்து நல்லா கட்டி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியா, நான் அதை வீச்சேட்டில் ஆட் பண்ணணும்னு சொன்னதும் அதே மாதிரி அவனுமே அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்ட அங்கே டாக்டர் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, என்னோட சிஸ்டருமே உங்களை மாதிரி ஒரு நல்ல படித்த பொண்ணு தான், உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட பேசலாம், நீங்கள் வந்து சேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே உடனே அவன் ஓகேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், எவ்வளோ நாள் நான் கேட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ உடனே ஓகேன்னு சொல்கிறானான்னு சொல்லிட்டு எனக்கு ஐயோ கழுத்தில் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு நீ போகாதன்னு சொன்னதும் சரி நீ வெயிட் பண்ணு உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே சாப்பாடை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஃபிஷ் தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கே, என் மேலே உனக்கு ரொம்ப அக்கறை தான் சொல்லிட்டு நீ வந்துட்டு உட்காந்து என் கூட சாப்பிடு அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ நீ ஏன் வந்து கற்பனை வளர்த்துட்டு இருக்காத, உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு வந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக நினச்சே தான் உன்னை வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு ஒன்றும் வந்து தப்பாலாம் புரிஞ்சுக்காத, எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க ஓ மூலமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதை பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் தன்னோட சின்ன வயசு நினச்சி பார்க்குறா, அவங்க அம்மா வந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல், ஸோ நம்ம ஹீரோயினை சின்ன பிள்ளையிலே விட்டுட்டு போயிருந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ இருந்தே வந்துட்டு கஷ்டம் மட்டும்தான். ஹீரோட்ட இங்கே அந்த டாக்டர் வந்து அந்த இன்டென்ட் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், நல்ல டேலண்ட் சொன்னதும் நம்ம ஹீரோ அது வந்து ஸ்கில்லை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு
ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறான். அந்த நர்ஸவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்குலாம் எந்த திறமையுமே கிடையாது, அவங்க அப்பாவால் தான் அவனுக்கு இங்கே வந்து வேலை கிடச்சிருக்கு, அந்தாலையுமே ஃப்ராடு கேஸில் உள்ள தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட நீங்கள் எப்படி ஒருத்தவங்களோட திறமையை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நீங்களே ரெக்கமெண்டில் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இன்னொரு டாக்டர் நீ வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ஒரு ஆன்ட்டி நீ வந்துட்டு என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கிறியாமா, ரொம்ப சூப்பராக இருப்பான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சா கோமாளி மாதிரி இருக்கான். அங்கே ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே ஹீரோயின் வேமா கையை பிடிச்சிட்டு இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேக்கா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்பயாச்சும் என் கையை விடேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு வேணும்னு தான் இதை பண்ண கிடையாது, அந்த ஆன்ட்டி வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே என்னை வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகும்போது 2 பேருமே சேர்ந்துட்டு அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு அங்கே பேசிகிட்டே இருக்காங்க. மாற்றி மாற்றி இப்படியே வந்து பேசிகிட்டே இருக்கப்ப அந்த பர்சன் வந்துட்டு என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டே பார்த்துட்ருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோ நீ எடுத்தே இல்லை என்னையா, அதை வந்துட்டு எனக்கு அனுப்பிவிடு, நான் வீசாட்டில் வந்து போடணும்னு சொன்னதும் அங்கே அவனுமே அனுப்பி விட்றான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போய் அங்கே நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே லூ வந்து அவன் மேலே இடிச்சதுமே சிஸ்டர் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு வேகமாக விரட்டிட்டு போயிட்டுருக்கான். நீ தேவையில்லாமல் தொல்லை பண்ணிட்டுருக்காத, எனக்கு ஒன்றும் வந்துட்டு பெருசாலாம் அடி விழுகலைன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் இப்படி கோவப்பட்டுட்ருக்கீங்க, நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி தான், நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நான் உங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் நீங்கள் இங்கே இருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு சொன்னதும் எனக்கு எந்த சம்மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் என்ன விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு இன்னொருத்தரோட பிறந்த பையன் தான் போல அவன். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை எப்பயுமே வந்துட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிட்டது கிடையாது, அந்த பையன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதனாலே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே வெறுப்பாக இருக்கு. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவோட சிஸ்டரும் அவங்க குழந்தையுமே வர்றாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்ததும் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அவங்க வாட்சை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க, அதான் கொடுக்க வந்தேன்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அந்த ஆண்டி சொன்னதும் இது எப்போ நடந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை இந்த ஆண்டி வந்துட்டு புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே நேத்தானம்மா நீ சொன்னேன்னு சொல்கிறாங்க. இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருப்பார், ஸோ இவரை பார்த்துட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அங்கே லூ வந்துட்டு நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டுருக்கு, நம்ம 2 பேருமே பேசி அதை கிளியர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் அவனை காப்பாற்றிருக்கா, பட் அவங்க அம்மா அங்கே கொலை பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்பயுமே திட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ நான் உன்னை காப்பாற்றினேன், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நான் தான் உன்னை கொலை வரேன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போட்டாங்க, எப்பயுமே என்னை வந்துட்டு ஒரு பொண்ணாவே மதிச்சது இல்லைன்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் நான் எங்களை எப்பயுமே வந்துட்டு அம்மாட்ட இருந்து பிரிக்கணும்னு ட்ரை பண்ண கிடையாது, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீ இதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஃபைல்ஸை வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கோமே, நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட லவ் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டுதா, நீங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யார்கிட்ட நீ இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே பார்த்து அவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சிட்டு நாங்கள் உங்கள் லவ்வை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் பாஸ், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே வந்ததுமே அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கவும் அவன் நெக்கில் பெயினாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக வந்து அவளை மறைச்சி நிற்கிறான். இப்போ ஹீரோயின் அங்கே வந்து நெக்கில் வந்து கிஸ் பண்ணதுமே ஆக்சிடெண்ட்டாக நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி 2 பேத்துக்குமே கம்ஃபர்ட்டாக இல்லாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் எல்லா இடத்துலையும் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, 2 பேத்துக்குள்ள கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருவாங்க அப்படின்ற சொன்னதும் நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறேன். அங்கே வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அந்த பொண்ணு ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன அவங்க மேலே லவ் வரலையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். அப்போ நம்ம ஹீரோக்காக அங்கே சாப்பாடு ஹீரோயின் வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பி விட்ருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. இருக்கவங்க எல்லாருமே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்பவே தங்கமான பொண்ணு பாரு எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே கால் பண்ணி நீ இப்படிலாம் வந்துட்டு எனக்கு எதுவும் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் நம்மளே வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறானோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு சாப்பாடை வாங்கிக்கிட்டு இப்போ நீயே வந்துட்டு இதுக்கு பே பண்ணிக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரியே பண்ணிட்டு இவ்வளோ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டையுமே எடுத்துகிட்டு போயிடுறான். ஹீரோயினோட கிளாஸ்க்கு அப்போ அங்கே கூசு வருறா. கூசு வந்துட்டு நான் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ எதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே அவங்க அப்பாவோட செக்ரட்டரி நான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டவுட் ஆகிட்டு அங்கே வந்து அவர்கிட்ட கால் பண்ணதும் ஆமாம் என்னோட செக்ரட்டரியை நான் அனுப்பி விட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து அனுப்பி விட்ருங்க கூடன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறா.
அப்போ அவங்க போன பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவளோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறா. அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கூஸ் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவ பெரிய பணக்காரவங்க கூட ஆஃபர் வச்சுட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டிருக்கா. அந்த ஃபேமிலியவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்போ இருந்து நம்ம ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப அசிங்கமாக பேசி இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவள் லைஃப்பில் நடந்த இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுததும் அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இப்போ எனக்கு கால் பண்ணீங்களே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, என்னை யாராச்சும் கேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்காங்களேன்னு சொன்னதும் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்த தான் என் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு அவன் பேசினதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அவனுக்காக நம்மளே குக் பண்ணி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே குக் பண்ணிட்டுருக்கா. பார்த்தா எல்லாமே வந்துட்டு அங்கே கறியை போயிடுது. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஃபுட்டை ஆர்டர் பண்ணி இவளே சமைச்ச மாதிரியே அங்கே வந்து எடுத்து வச்சு ஹீரோட்ட கொண்டு போய் கொடுத்ததும் ஹீரோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சி விடுறான். இதை நீ தான் சமைச்சியா, அப்போ ரெசிபிஸ்லாம் சொல்லுன்னு சொன்னதுமே அவளுக்கு என்னத்தை தெரிய போகுது. ஆனால் வெளியே இருந்து அங்கே டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க உள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு. இவங்க 2 பேருமே வந்து கதவை திறந்ததுமே அங்கே எல்லாருமே போய் கீழே விழுந்துட்டு நாங்கள் சும்மா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிரதருக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, அந்தாலும் கூட உனக்கு என்ன பேச்சு, நீ நினைக்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து ரொம்ப நல்லவேலாம் கிடையாதுமே, நீ வந்து யார் இதெல்லாம் உன்ட்டு நான் சொல்கிறதுக்கு, நீ தேவையில்லாமல் அவரை பற்றி ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அவங்க பிரதருக்குமே புரிஞ்சுக்கிறது இவ என்ன அப்படின்னா அந்தால லைக் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. அவன் நம்ம ஹீரோட்ட வந்ததுமே அவன் சில ஒர்க்கெல்லாம் சொல்கிறான். நான் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு டாக்டர் நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்படிலாம் அவர்கிட்ட பேசக்கூடாது, அவருக்கு என்ன மரியாதையோ அதை நீ கொடுத்து தான் ஒழுங்காக பேசணும், நீ வந்து இங்கே தொழில் கற்றுக்க தான் வந்துக்கிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டினதுமே அவனுமே பேசாமல் அமைதியாகிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே கிளாஸில் இருக்கும்போது உனக்கு எதிராக நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், நீ ரொம்ப மோசமான கேரக்டராமே, நீ எல்லாம் வந்துட்டு இங்கே நடத்துறதுக்கு என்ன தகுதி இருக்குது, நீ மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்க, என் பிள்ளையை வந்து போட்டு நீ திட்டுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் டீச்சரோட வேலை தானே அப்படின்ற சொன்னதும் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ இப்படி தேவையில்லாமல் பேசுறதுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை வந்து நான் வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன், உன் மேலே கேஸ் போட்டுன்னு சொன்னதும் அவங்க வந்து பயந்து அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும் ஆல்ரெடி என்னோட சிஸ்டர் சொன்னாங்க இப்படிலாம் ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னா கடைசியில் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வச்சு தமிழில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த கூஸோ போய் மீட் பண்ணிட்டு தேவையெல்லாம் நீ எதுக்கு என்னை பற்றி இப்படி ரூமர்ஸ் கலப்பிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் என்ன போய் சொல்லிட்டேன் உண்மையை தானேன்னு சொன்னதுமே உனக்குமே தெரியும் அது பொய்யா இல்லையான்னு, நீ வந்துட்டு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கே, உன்னை பற்றி பாஸ்ட் எத்தனை விஷயங்கள் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் வந்துட்டு வெளியே சொன்னேன்னா உன் மரியாதையை கெட்டு போயிரும்னு சொன்னதும் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க லூ வந்துட்டு நீ இப்போ எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்க, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அவள் ஹேரில் அங்கே சரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க அதெல்லாமே பார்த்துட்டு இவனை ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோட்ட போனதுமே எப்பயுமே அவன் தான் திமிரா பேசுவான். ஆனால் இந்த டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு திமிரா பேச ஆரம்பிச்சிடுறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ எப்பயும் இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் வந்துடுது. ஸோ வந்துட்டு இவன் எதுவும் வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணணும் என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்க்க வந்ததுமே அங்கே அவங்க பிரதர் நீ எதுக்காக வந்துட்டு இப்போ இங்கே வந்து சுற்றிட்டு இருக்க, அந்தால வந்து நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, இது வந்துட்டு நல்லது கிடையாதுன்னு சொல்லும்போது உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாக்லேட்லாம் அங்கே வச்சுட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. எனக்குமே நீ கேண்டி கொடு அப்படின்றத சொன்னதும் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட பிரதர் எனக்கு கொடுக்க மாட்டேயான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு நம்ம எடுத்தேன்னு வச்சுக்கோங்க இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு சாக்லேட் வந்து ஹீரோயின் தான் வச்சுருக்கான்னு தெரியுது. ஸோ வந்து அவருக்குமே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அதை வந்து ஹீரோயின் தான் வச்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு மரியாதையோட அந்த சாக்லேட்டை வந்து என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். என்ன உனக்கு தான் பிடிக்காதேன்னு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்கிறான். ஓ உனக்கு அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சதும் சாக்லேட் வேறு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. ஸ்டேவுமே அங்கே குழந்தைய கூப்பிட்றதுக்காக அங்கே வந்து அந்த கூசு வந்ததுமே நம்ம ஹீரோயின் இந்த டைம் வந்து நம்ம அவங்க அம்மாக்கே கால் பண்ணிடுறா. இப்படி வந்து கூப்பிட வந்திருக்காங்க அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் இப்போ வெளியே இருக்கேன், ஸோ வந்துட்டு அவங்க செக்ரட்டரியை தான் அனுப்பியிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை அவள் கூட சேர்ந்து அனுப்ப வேண்டியதாகிடுது.
கூசு இப்படி நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. ஆனால் வந்து உண்மையிலேயே அவளை வந்துட்டு மிஸ்டர்ஸ்னு சொல்லி பெரிய வந்து பிச்சைக்காரின்னு சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ஒரு ரிச்சான பர்சனை வந்து மேரேஜ் பண்ணவங்க போல். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பேசிட்டு அங்கே ரொம்பவே வந்து ஒரு மாதிரியா வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த வஞ்ச புகழ்ச்சின்ற மாதிரி அங்கே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வரும்போது எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்தி உள்ளே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு உங்களை மாதிரி வந்துட்டு பணக்கார பர்சனை மேரேஜ் பண்ணி நான் பணக்காரி ஆகலை, நான் வந்துட்டு இப்போ முன்னேறி வந்திருக்கேன்னா என்னோட சொந்த காலில் தான் முன்னேறி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு உங்கள் கூட நான் வந்ததே தப்பு அப்படின்ற சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே போயிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. தன்னோட லைஃப்பை நினச்சவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு உண்மையாகவே நீங்கள் தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு வேமா எழுந்திரிச்சு போய் அவனோட மேலே போய் அங்கே விழுந்தாங்க ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலேயே நீங்கள் எனக்காக தான் வந்தீங்களான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு நம்பவே முடியல, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஹீரோ எப்படி வந்தான்னா அவன் ரொம்ப கோவமா போகிறத பார்த்துட்டு அவனுமே அங்கே இருந்திருப்பான் போல். ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு இங்கே உட்காரு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயே நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே இப்படி வந்து தப்பாகவே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் எல்லாருமே நம்ம வந்து தப்பாகவே நம்மளை நினச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோவுமே அங்கே ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக அவளோட சேர்ந்து வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்து எப்பயுமே உன்னை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்காக வந்துட்டு நீ உன்னோட லைஃப்பில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோமே உன்னோட லைஃப்பில் ஃபுல்லாக நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட லைஃப்பை பற்றியுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னோட வாழ்க்கையிலே நான் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணுற ஒரே பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோ அங்கே கிஸ் பண்ண போகும்போது அப்படியே மயக்கமாயி அப்படியே விழுந்துடுறான். நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பட் பாதையே தெரிய மாட்டுது, அவனை அங்கே ஹக் வேற பண்ணிக்கிறான். அவளோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே வியர்ட் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு எப்படியாச்சும் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் தாயேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போனால் வேமா பிடிச்சவங்க வந்துட்டு படுக்கும்போது அவங்க கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ கடவுளை இவ என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வேமா அங்கே இருந்து போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்து ஐயோ கடவுளை நான் பிடிச்ச ஒரு கிஸ் பண்ணியிருக்கேனே, அவர் என்ன வந்து என்ன நினச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பதில் அனுப்பலான்னு பார்க்குறான். பட் வந்துட்டு அங்கே பேஷண்ட்ஸாக வரவுமே அங்கே வந்துட்டு அவனால் அனுப்ப முடியல பதில். நம்ம ஹீரோ எனக்கு இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த டாக்டர் என்ன கிஸ் எதுவும் பண்ணிட்டியா, என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பர்சனை வந்து கிஸ் பண்ணால் என்ன வந்துட்டு அர்த்தம் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவங்க வந்துட்டு அவங்கள ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன நீ வந்துட்டு சிசியை பற்றி எதுவும் பேசிகிட்டு இருக்கியா, நீ தான் எதுவும் கிஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாரு. சரி நம்ம ஹீரோயின் அங்கே திரும்ப டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு இவளை பார்க்கணுன்னு திரும்ப ஏன் தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குமே லவ் வந்துருச்சு, அது புரியதா மாட்டுது. நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஜின் இன்னைக்கு வரலையே இங்கே அப்படின்றத சொன்னதும் எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனால் நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த சைடில் போனேன்னா அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஹீரோயினுமே அவன் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் நான் நேற்று வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் என்ன பண்ணேனே தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிடுங்க, என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு சொன்னதோ நீ வந்து உன்னோட லைஃப்லேயே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காது என்ன அப்படின்றத செட் அவன் கேட்டதுமே நான் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறதா அது நீங்கள் மட்டும்தான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப பார்த்தா அங்கே அவன்கிட்ட வந்து ரொம்ப ரூடாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, நம்ம என்னடா பண்ணோம், இந்த ஆள் நம்ம மேலே எதுக்காகடா இப்படி வந்து கோவத்தை கக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்டு வந்து நான் வந்து 2 டிக்கெட் வந்து வாங்கியிருந்தேன் என்னோட லவரோட சேர்ந்து போகிறதுக்காக, பட் என்னால் வந்துட்டு இந்த ட்ரிப்புக்கு போக முடியல, நீ யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்றத சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயின்ட்ட போய் இதை கொடுத்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜின் வந்துட்டு நீங்கள் 2 பேருமே சேர்ந்து போயிட்டு வாங்களே அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அங்கே வந்து அந்த டிக்கெட்டை வச்சு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா கூசுவும் அங்கே அவங்க ஹஸ்பண்டுமே சேர்ந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான். அதை பார்த்துட்டு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை எல்லாமே ஃபோட்டோ வேற எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோ வரமே உன்னோட சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு கூசுவோட சொந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்க சிஸ்டர் குழந்தைங்க வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆள் பார்த்தா ரொம்ப பாசக்காரை மாதிரி அவங்க வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அவங்க சிஸ்டர் வந்துட்டு அங்கே டையெல்லாம் கழட்டும் போது அங்கே கழுத்தில்
இடத்துல பார்த்தாங்க லிப்ஸ்டிக் மார்க் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இவன் நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிரதரும் அவங்க அம்மாவுமே அங்கே இருக்காங்க. நான் வந்துட்டு பையனுக்கு பர்த்டே வருது, ஸோ வந்துட்டு உன்னை இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்விடேஷன்லாம் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னே புரிய மாட்டுது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கவலைப்பட்டுட்டே இருக்கா. ஹீரோங்க வந்து பார்த்தா ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போய் அங்கே வந்துட்டு எதுவுமே எடுக்காமல் சில மாதிரி நின்றுட்டுருக்கா. சரி ஓகே இவ வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போயிடுறான். பிறகு அவங்க பிரதரை மீட் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே வந்து உன்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்டுட்டு அவனுக்காக அங்கே பர்த்டேக்கு அங்கே கிஃப்ட்டுமே வாங்கி கொடுத்துட்ருக்கா. பிறகு இந்த சைடில் நம்ம ஹீரோ அவங்க சிஸ்டர்கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நீ சேர்ந்து இருக்கக்கூடாது. நம்ம ஃபேமிலி வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபேமிலின்னு உனக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சைடில் தான் எல்லாமே இருக்குது. குழந்தையை பார்த்துக்க நான் இருக்கேன். நீ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், கடைசியில் பார்த்தா இப்படி நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. வீட்டில் வந்துட்டு நீ என்னை சீட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதும் நான் வந்து எந்த தப்புமே பண்ண கிடையாது, நீயா வந்துட்டு கட்டுக்கதை கட்டாதன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் நீ வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருச்சு, இந்த டைம் வந்து நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நான் உன்னை டைவர்ஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காக எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், நீ எனக்கே துரோகம் பண்ணுவேன்னு கேட்டதும் நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டாங்க. சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். பட் இந்த டைம் வந்து அவங்க அதில் மயங்கிற மாதிரி கிடையாது, டைவர்ஸ் கண்டிப்பாக நடந்தே ஆகும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டாக்டரோட சிஸ்டர் மீட் பண்ண போயிருக்கான். அவங்களுமே ஒரு டாக்டர் தான் போல. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துச்சேக்கா. அவங்க வந்துட்டு நம்ம 2 பேருமே ஒரே ஃபீல் தான், நம்ம ஏன் வந்து டேட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இவன் எனக்கு பின்னாடி வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கானா, எனக்கு வந்துட்டு அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதோ அப்படின்னா நீயுமே ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போ, நீயுமே உனக்கு பிடிச்ச பர்சனை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவன் அந்த பேச்சை கேட்டுட்டு அங்கே ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போகிறா. பட் அந்த பர்சன் அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அவங்க கேட்டதுமே அவளா இன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா டாக்டர்கிட்ட போயிட்டு இப்படி அவங்க பிளைண்ட் டேட்டுக்கு வேற ஒரு பர்சனை மீட் பண்ண போயிருக்காங்களான்னு சொன்னதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போகிறான். நம்ம ஹீரோயின் வேமா ஓடி வரும்போது அவன் மேலே போய் இடிச்சதும் இப்போ நீ எங்கே போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் டேட்டுக்கு தான் போனேன்னு சொன்னதும் அதை எப்படி நீ போவேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ வந்துட்டு வேற ஒரு டாக்டரை மீட் பண்ண போவா, ஆனால் வந்துட்டு நான் போகக்கூடாதா, நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து அவளை கிஸ் பண்ணிட்டு இப்போ இருந்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ யாரையும் வந்து மீட் பண்ண போகக்கூடாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. வேமா அங்கே வாஷ்ரூம் போயிட்டு அவளுக்கு ரொம்ப ஷையாக வேற ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட வந்துட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதுமே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வர சொல்லியிருந்தாங்க. அவங்க சிஸ்டர் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்கன்னு நினைக்கல, அவங்களோட மோட்டிவ் என்னன்னு போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்துட்டு அவங்க மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இருந்து நம்ம 2 பேரும் தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ உனக்கு புரியுதா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். எங்கள் ஆஃபீஸில் அந்த குழந்தைகிட்ட அந்த கூசு ரொம்ப வந்து அப்படியே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த பொண்ணு எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, தள்ளிப்போம் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க 2 பேருமே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உள்ளவே தூங்கிட்டா போல. நம்ம 2 பேருமே இப்போ வீட்டில் யாருமே இல்லை, போய் நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே தங்களோட லவ்வை சொல்லிட்டு அங்கே அவ்வளோ ஹாப்பியாகிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு பேசிட்டு 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டதுமே அங்கே அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த குழந்தைய கார்லேயே வச்சு அடைச்சிட்டு இங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு கால் வந்துடுது, இப்படி குழந்தை வந்து கார்லேயே மாட்டிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோ அவங்களுமே போயிட்டு அந்த குழந்தைய இந்த கார் கண்ணாடியை உடச்சி எப்படியே காப்பாற்றிடுறாங்க. உள்ளே பார்த்தா 2 பேரும் அவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கண்ணால் பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என் குழந்தை வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிருக்கும், நான் வரலண்ணா, உனக்கு வந்துட்டு குழந்தைய விட இவ கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது உனக்கு முக்கியமாக போயிருச்சா, கண்டிப்பாக நான் வந்து உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்ட்ட அந்த டைவர்ஸ் வாங்க தான் போகிறேன், நீ வந்துட்டு தான் ஒன்றுமே இல்லாமல் தெருவில் அலைய போகிற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ நீ இதுக்கப்புறம் பொறுத்துட்டு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னதுமே அவங்க சிஸ்டருமே உடனே எங்கள் லாயருக்கு வந்து கால் பண்ணி டைவர்ஸ்க்கு வந்து ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே ஹீரோயின் மீட் பண்ணுறா. அங்கே வந்துட்டு ஹீரோ வந்து பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு அவளுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப வந்து சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் அவன் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாத,
எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு அவனை அங்கே சமாதானப்படுத்துறா. அங்கே அவங்க 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொன்னதும், நான் ஏன் வெக்கப்படணும், நீ ரொம்ப நல்லவளா, உன்னோட பாஸ்ட்டை பற்றி தெரியாதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ, நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறான். நீ என்னோட பாஸ்ட்டை பற்றி எதுவும் கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும், உன்னோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நீ ஏன் வந்துட்டு சொல்கிற வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட போகும்போது அவளுக்கு அங்கே குட் நைட் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு இருக்கா. நீ எப்படி என்னை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் எப்படி வேலை பார்க்க முடியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே வந்து விளையாட்டு பண்ணிவிட்டு அங்கே அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுறா. ஐயோ உன்னோட ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் நம்ம ஹீரோ அவளை போய் அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டுருக்க, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்றத சொல்கிறான். அங்கே டாக்டர்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு கிண்டல் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் அங்கே வந்து ஒய்ஃப்க்கு அவன் கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவங்க ஃபோனை எடுக்க மாட்டான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கூசு வந்துட்டு அவன்கிட்ட அங்கே க்ளோஸ் ஆகி பேசிகிட்டு இருக்கா. நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கா. இவன் பெரிய பணக்கார என்ற வாசம் இந்த வேலை போல். ஆனால் அவனுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு இருக்கு, எல்லாமே கையை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒய்ஃப் அங்கே உள்ளே வரும்போது இவர் ரொம்ப திமிரா பேசிட்டு போனதுமே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் நான் இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது, நீ டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு நான் டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ நீ டைவர்ஸ் கொடுக்க மாட்டியா, இப்போ வந்துட்டு நீ இதில் சைன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வந்து நீ பண்ண எல்லா திருட்டு வேலைக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமானது, நீ ஒரு பிச்சைக்காரன் தான் எப்பயும் அதே மாதிரி தான் இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே வந்ததுமே இந்த பின்னாடி சுற்றிட்டு இருக்காளே இவ்வளவே நீ வச்சுக்கோ, நீ வந்துட்டு லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுவ அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் டைவர்ஸில் சைன் பண்ண சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த கூசு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லும்போது அவளை போட்டு அவன் கோவப்பட்டுங்க அடிச்சிடுறான். அவங்க சிஸ்டருக்கு டவுட் ஆகிட்டு 2 பேரும் உண்மையை சொல்லுங்கள், என்ன 2 பேரும் லவ் பண்ணிட்டு சுற்றுறீங்களான்னு சொன்னதும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா பிரதர் மேரேஜ் பண்ணிக்கிறாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவுமே நடக்க போதேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமாகிடுது. இவன் பேர் தான் ஆஃபீஸில் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா ஏகப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து இவன் கையை விட்டு போக ஆரம்பிச்சிருது, டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கூசு வந்துட்டு அங்கே பேசினதுமே இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், நீ என்னோடய லைஃப்பில் வராமல் இருந்தால் நான் நிம்மதியாக வச்சு இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே அவளுக்கு வேற ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன் பெரிய பணக்காரன் தானே இவன் கூட இருந்தோம், கடைசியில் வந்துட்டு பிச்சைக்காரனா போயிட்டானேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவதானே, அவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரூமர்ஸ்லாம் கிளப்பி விட்டதுமே அங்கே எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நீ வந்து மிஸ்ட்ரஸ் ஆமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அங்கே அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க, இப்படி பயந்துட்டே இருந்தால் எல்லாருமே உன்னை அசிங்கம் தான் படுத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் என்னோட லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே தப்பு பண்ணதே கிடையாது, தப்பே பண்ணாமல் என் மேலே பழைய தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு அவர் மேலே டவுட் ஆகிட்டு என் மேலேயுமே சேர்த்து வச்சு இந்த மாதிரி பேசிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கூசுதான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. பயந்து அந்த இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடாது, நான் அன்றைக்கே அவங்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துருந்தா தான் என்ன பண்ணுறவங்க யாரும் இந்த மாதிரி தப்பாக பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஓனரோட ஒய்ஃபோட வீடியோ காமிக்கிறான். அந்த லேடி வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாங்க, என்னோட ஹஸ்பண்டுக்கு வேறு ஒரு பொண்ணோட தான் அஃபேர் இருந்துச்சு, நான் அதை கைப்பிடியாக பிடிச்சிட்டேன், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரியுமே கேட்குறாங்க. அதெல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு நாங்கள் வந்து தெரியாமல் பேசிட்டோம் மேடம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே சாரி கேட்டுட்டு போனதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறா. ஹீரோயினும் ஹீரோவோட சிஸ்டருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. நீ வந்துட்டு இப்படி ரூமர்ஸ் கலப்பினவங்க உன் மேலே சந்தேகப்பட்டு பேசினவங்களெல்லாம் சும்மா விட்டுருக்க கூடாதுன்னு சொன்னதும் கொடுத்த பெரிய தண்டனையை அவங்களுக்கு மன்னிப்பு தான் சொல்கிறா. நானுமே உன்ன மாதிரியே ஒரு இண்டிபெண்ட்டாக நான் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறா. வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசினதும் ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் கேரியர்லேயே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அன்றைக்கி தான் கொடுத்துட்ருக்கா. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தன்னோட லைஃப்பில் சாதிக்கணும்னு நினச்சதையுமே அவள் அதை சாதிச்சு விழா. ஹீரோ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீ எனக்குன்னு சொன்னதுமே அப்போ எனக்கு கிஃப்ட் கொடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவளுக்கு எங்கள் கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுமே நான் ஒன்றும் பேபி கிடையாது, நீ எனக்கு இப்படி கொடுப்ப, நீ வந்துட்டு எனக்கு கிஃப்ட் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்னமே கிஃப்ட் இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிடுறா. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்படியே அங்கே வந்து 2 பேருமே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்தாங்க ஹாப்பியாக ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு இப்படியே அவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.